மால் என்று இன்றைக்கு ஊருக்கு ஊர் இருக்கிறது. பெரிய கடை. பெரிய அளவிலான கடையை மால் என்று சொல்கிறார்கள். அண்மையிலே கனடா நாட்டுக்கு போயிருந்தேன், கனடாவிற்கு. அங்கே ஒரு 2, 3 மால் பார்த்தோம் பாருங்க. நம்ம ஊர் சைஸுக்கு இருக்கும். அதுபோல பெரிய பெரிய மால்லாம் இருக்கு. வால்மார்ட்ஸ்னு வச்சிருக்காங்க. இந்த மால் என்றால் பெரிய கடை. இப்ப நம்ம ஊர்லயே நிறைய இடங்கள்ல இந்த மால் வந்துருச்சு. எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல வைத்து விற்பனை செய்வது, நாமாகவே பொருட்களை எடுத்துக்கொண்டு பில் போட போவது. அந்த மால் என்றால் மிகப்பெரிய கடை. இந்த பெட்டி கடை சிறிய கடை, மால் என்பது பெரிய கடை. இந்த மால் என்பது தமிழ் சொல்லா, ஆங்கில சொல்லா? ஆங்கிலத்திலே MALLன்னு போட்டிருக்காங்க. ஆனால் மால் என்ற சொல் தூய தமிழ் சொல். தமிழிலிருந்து ஆங்கிலத்தை எடுத்து சுட்டிருக்கான் இந்த மால் என்பதை. மால் என்பது சுடப்பட்டது. நம்ம ஊர்ல பெரிய என்பதை மா என்றால் பெரிய, மால் என்றால் பெரியவன், திருமால் என்றால் பெரியவன். மால் என்றாலே பெரியவன் அர்த்தம். விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஓங்கி அவன் உலகளந்தவன். மால் என்றால் மிகப்பெரிய அர்த்தம். நிலத்தை அளக்கிற போது மால் குறிச்சாச்சாம்பாங்க. மிகப்பெரிய அளவையை மால் என்று சொல்லுவார்கள். ஆக மால் என்றாலே பெரிய. மால் வரை என்றால் பெரிய மலைன்னு அர்த்தம். மால் இமய மால் வரைனா இமயமாகிய பெரிய மலைன்னு அர்த்தம். இப்போ மால் என்ற சொல்லுக்கு பெரிய என்பது பொருள். அவன் மால் என்றால் பெரிய கடையை குறிக்கிறான். மால் என்பது தூய தமிழ் சொல், பெரியவர்களே.